ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் ஃபெசிலிட்டி லேஅவுட் வந்து மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி டோட்டல் காஸ்ட் அசர்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபெசிலிட்டி லேஅவுட்டு. ஒரே டேபிள் காலமில் ஓல்டு நியூ இல்லைனா ப்ரொப்போஸ்டு கரண்ட் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஒரே டேபிள் காலமில் வச்சு காஸ்ட் கம்பேரிசன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி கரண்ட் லேஅவுட் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் ஆஃபீஸர் வந்து இயும் எஃப்பும் வந்து அதே லொக்கேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மித்தல் இதில் வந்து நம்ம எதை மாற்றினா நமக்கு வந்து மினிமம் காஸ்ட் வரும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் இ அண்ட் எஃப் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேனாட் பி சேஞ்ச். ஹையஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி 9. அது எங்கெங்கே அந்த 9 இருக்குன்னா A to E 9 இருக்குது. அதுக்கப்புறம் C to F 9 இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அடுத்து ஏவும் ஈயும் ஏற்கனவே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன் யூனிட் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் C to Eயும் C to Fவும் 2 யூனிட் ட்ரிப் இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த 2 யூனிட்ஸுங்கிறது வந்து 1 ட்ரிப்பாக மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து C இருக்குது. அதே மாதிரி A to C வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ A to E வந்து மாற்ற முடியாது, ஏற்கனவே நமக்கு மினிமமாக தான் இருக்குது. ஆனால் C to Eயும் C to Fவும் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அதை நம்ம 1க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளோட காசு குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம Bயும் Cயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதனால வந்து இப்போ C to Fக்கும் C to Eக்கும் 1ஆக மாறிடுது. ஓகே, இப்போ வந்து நம்ம டேப்லெட் காலம் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ரிக்ஸ் வச்சு என்னென்ன பேர் இருக்குன்னு பார்க்கணும். அதை வரிசையாக எழுதிருங்க. A to B, A to C, A to E, A to F, B to D, C to E, C to F, D to F and E to F. அதே மாதிரி அதோட ட்ரிப்ஸ் எல்லாம் எவ்வளோ, மொத்த ட்ரிப்ஸை ஃபுல்லாக வரிசையாக எழுதிருங்க. அடுத்து அதுக்கான டிஸ்டன்ஸை ஃபுல்லாக எழுதிருங்க. எக்ஸிஸ்டிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இம்ப்ரூவ்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எழுதிருங்க. T into D ட்ரிப்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுதான் அந்த டோட்டல் காஸ்ட். இங்கே 97 வருது, இம்ப்ரூவ்டில் 77 வருது. ஸோ இப்போ இம்ப்ரூவ்டு மேட்ரிக்ஸில் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து குறையுது. அதனால நம்ம வந்து ப்ரொப்போஸ்ட் லேஅவுட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கொடுத்தாச்சு. இதே சம்ம வந்து நம்ம போன மாடல்லையும் பண்ணலாம். போன மாடல் படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் லேஅவுட்டை வரைஞ்சிடணும், அதுக்கான டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் போடணும், அதுக்கான ப்ராஃபிட் காஸ்ட் மேட்ரிக்ஸ் போடணும். அதே மாதிரி நியூ மேட்ரிக்ஸ்க்கான கரண்ட் லேஅவுட்டை வரையணும், அதுக்கான டிஸ்டன்ஸ் வரையணும், அதுக்கான ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் போடணும். இந்த 2 கம்பேரிசன் பண்ணணும். இவ்வளோ ஒர்க்குக்கு பதிலாக தான் நம்ம வந்து அதை ஒரே டேப்லெட் காலமில் முடிக்கிற மாதிரி இந்த மெத்தடில் பார்க்கலாம். நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணலாம். அவங்க மெத்தட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த மெத்தட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.